Reasoning topic. சார் டெலகிராம் ஐடி என்ன சார்? நான் மறந்துட்டேன், ஜாயின் பண்ணல. டெலிகிராம் ஐடி ஓகே இருந்தா அஸ்வின் இருந்தா அது அப்படியே காப்பி பண்ணி ஷேர் பண்றேன். ஷேர் பண்றேன். மெசேஜ் போட்டுரு. ஓகே. நம்ம ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? டைரக்ஷன் மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு டாபிக்கோட தான் ஸ்டார்ட் பண்றேன். என்ன டாபிக் பாத்தீங்கன்னா டைஸ். சரிங்களா? ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். டைஸ் பகடை. எப்படி கொஸ்டின் வரும்னா ஒரு டைஸ் கொடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு டைஸ் எவ்வளவு ஃபேஸ் பா? ஒரு டைஸோட டைஸ்ங்கிறது என்ன ஷேப்? 6 ஃபேஸ் கியூப் ஷேப். கியூப் ஷேப் சார். கியூப் சார். கியூப் இல்லையா? 6 ஃபேஸ் வரும். அந்த 6 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டைஸ் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா தான் டைஸ் இல்லையா? 6 ஃபேஸ் இருக்கும். இப்படி முன்னாடி வச்சோம்னா நமக்கு விசிபிள் ஆகுற ஃபேஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3 மட்டும்தான் நமக்கு விசிபிள் ஆகும். சரியா? ஒரு டைஸ்ல. சரிங்களா? அப்போ இதோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இன்னொரு 3 சைடு வரும். ஓகே பாப்பா, எல்லாம் வந்துட்டீங்களா? ஸ்கிரீன் தெரியுதா? ஷேர் பண்ணிருக்கேனா? எஸ் சார், ஸ்கிரீன் தெரியுது. எஸ் சார். எஸ் பாய். ஓகே. ஓகே. இப்போ நம்ம அப்போ ஃபேஸ் வந்து இதோட டைஸோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்கும் இல்லையா? இந்த டைஸ் பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்டாண்டர்ட் டைஸ், ஸ்டாண்டர்ட் டைஸ், நார்மல் டைஸ், டைஸ் அப்படி ரெண்டா வந்து இதை ஸ்பிளிட் பண்ணலாம். சரிங்களா? இதுல கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும்னா அதாவது ஸ்டாண்டர்ட் டைஸ், நார்மல் டைஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா இங்க பாருங்க. அதாவது இப்போ 5 6 4ன்னு கொடுக்குறேன். சரியா? டைஸோட அந்த பக்கத்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இல்லையா? 6 ஃபேஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம். 1 2 3 4 5 6ன்னு கொடுப்பாங்க. சரியா? அப்போ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லெட்டர்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? பர்சன்டேஜ், கிரேட்டர் தென், லெஸ் தென், பிளஸ், மைனஸ், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா வேர்டாவும் கலர் யூஸ் பண்ணுவாங்க. ரெட், பிளாக், அந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே பாப்பா. டைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படின்னா என்னன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6 5 4 இருக்கு இல்லையா? அப்போ இதோட 5ஓட ஆப்போசிட் கீழே இருக்கும். கரெக்டா? 6ஓட ஆப்போசிட் இந்த மாதிரி ரைட் சைடு இல்லையா? 4ஓட ஆப்போசிட் இந்த சைடு வரும். ஓகேவா? அப்போ 2 சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு 2 சைட்ஸ் இருக்கு இல்லையா? ஆட் பண்ணும்போது 7 கிடைக்குதுன்னு வைங்க. சரியா? இதுதான் ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு பேரு. ஓகேவா? 2 டைஸ ஆப்போசிட் சைட ஆட் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்? 7 கிடைக்கும். அப்போ இந்த 5ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 5ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்பா? 2 சார். 2
சரியா? அப்போ 4ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 3 இருக்கும் சார். 4ஓட ஆப்போசிட் 3 சார். 3 சார். 3 சரியா? 3ன்னு வரும். 3. 6ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 1 இருக்கும். சரியா? அப்ப ஆப்போசிட், அப்ப இது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனா இதெல்லாம் நமக்கு எந்த யூஸும் இல்ல. இப்ப நார்மல் டைஸ்னா ஆட் பண்ணும்போது என்னவா இருக்காது? 7 வராது. நாட் ஈக்குவல் டு 7. அப்ப இதுதான் வந்து நார்மல் டைஸ். ஓகே, அப்ப ரெண்டு விதமா ஸ்டாண்டர்ட் டைஸ்னா என்ன, நார்மல் டைஸ்னா என்னங்கிறதா சொல்லியிருக்கேன். ஓகே பாப்பா. ஓகே, இப்போ கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ்னா 7 வரணும், நார்மல் டைஸ்னா 7 வராதுன்னு சொல்றேன். சரி, ஆட் பண்ணும்போது இப்ப வேற நம்பரா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நம்பர் எழுதுறேன்னு வச்சுக்கோ. சரியா? 2 6 2 6 4 2 6 4. ஒரே நிமிஷம். சார் கேட்கல. இப்பதான் ஒரு நிமிஷம் சொல்லி பண்ணாங்க. ஓகே, இப்போ கேக்குதாப்பா? வாய்ஸ் கேக்குதா? சரியா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 5 2 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5 2 4 பாத்தீங்கன்னா இப்ப இது ஆட் பண்ணா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, ஆட் பண்ணா என்ன வரும்பா? 7 வரும் சார். அப்போ 5ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம ஆட் பண்ணும்போது 7 வரணும். 5 2 ஆட் பண்ணாதான் 7 வரும். 2 பாத்தீங்கன்னா இங்க ஏற்கனவே கொடுத்தான். சரிங்களா? அப்போ ஆப்போசிட் 2 வராது. இப்ப நல்லா ஒரு பாயிண்ட் கவனிச்சுக்கோ. என்னன்னா, இங்க 3 ஃபேஸ் தெரியுதா? 3 ஃபேஸ் தெரியுதா? இந்த 3 ஃபேஸ்ல தெரியக்கூடிய நம்பர் கண்டிப்பா 5ஓட ஆப்போசிட் 4 வராது. 4ஓட ஆப்போசிட் 2 வராது. 2ஓட ஆப்போசிட் இந்த 5ம் 4ம் வரவே வராது. சரி, அப்ப இங்க இல்லாத நம்பர் தான் ஆப்போசிட்ல இருக்கும். ஓகே ஓகே பாப்பா. அப்ப இந்த மாதிரி வருதுன்னா ஆட் பண்ணும்போது 7 வரல அப்படிங்கிறது அதுதான் நார்மல் டைஸ். சரியா? இது ஒண்ணும் இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரி, அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னா 5 to 4 அது 3மே ஆட் பண்ணுமாங்க சார்? இல்ல ஏதோ ஒரு நம்பர் மட்டும் ஆட் பண்ணா போதுமாங்க சார்? ரெண்டு ஆமா, நம்பர்? இது ஒண்ணுமே கிடையாது. இது வந்து இதுல ஒண்ணுமே கிடையாது. அது ஸ்டாண்டர்ட் டைஸ்க்கு வந்து 2 டைஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டைஸ்னா 2 ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணா 7 வரும். ஆப்போசிட் சைடு ஆட் பண்ணலன்னா நமக்கு 7 வராது. சரியா? அதாவது ஆட் பண்ணும்போது 7 வரலன்னா அதுக்கு பேர் வந்து நார்மல் டைஸ். சரி, இது வந்து சம்ல வந்து எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு சொல்றேன். சரியா? இப்ப பாருங்க, கொஸ்டின் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்ப இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? ஒரு 2 டைஸ் கொடுத்து, சரியா, இது 3ஓட ஆப்போசிட் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் செட் பண்ணுவோம். சார் 5 சார். 5 சார். 5 4. ஓகே, இப்ப 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 ஃபேஸ் வந்து தெரியுது இல்லையா? அப்ப கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு டைஸ் கொடுத்து கொஸ்டின் வந்து அந்த அளவுக்கு செட் பண்ண மாட்டான். 2 டைஸ் இருந்தாதான் அதோட ஆப்போசிட் செட் பண்ற மாதிரி கொடுப்பான். சரியா? இப்ப இங்க பாருங்க. அப்போ
இப்போ வந்து 2 டைஸ் கொடுக்குறாங்கன்னா சரியா, சரி சரி 4 2 சார். டைஸ் 2 டைஸ் கொடுக்குறாங்கன்னா ஓகேப்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப இதுல என்ன பண்ணணும்னா இந்த 2 டைஸ்லயும் எது காமன் நம்பர்னு பாருங்க. சரிங்களா? 2 2 இங்கேயும் வருது, 2 இங்கேயும் வருது. சரியாப்பா? அப்போ 2 டைஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா காமன் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். காமன் நம்பர். சரிங்களா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைஸ் பாத்தீங்கன்னா காமன் நம்பர் எழுதுங்க 2. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல படிச்சோம் இல்லையா? கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி போறது, இப்படி சுத்தும், ரைட் சைட்ல சுத்துறது. சரியா? அப்போ ரைட் சைட்ல வர மாதிரி எழுதுங்க. என்ன நம்பர் வருது? 36 எழுதிக்கும். சரியா? இந்த லைன்ல ஒரு ரோல இப்படி எழுதணும். சரியா? அடுத்தது செகண்ட் டைஸ் எடுத்துக்கோ 2. கிளாக் வைஸ்னா 4. சரியா? 4ல இருந்து 1 4 1. சரியாப்பா? அப்போ நமக்கு ஒரு டைஸ்னா 6 பக்கம் இருக்கும், 6 நம்பர் இருக்கும். 1 2 3 4 5 6. சரிங்களா? அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா இங்க கிடைக்குது இல்லையா 3யோட ஆப்போசிட் என்ன வரும்னா 3யோட ஆப்போசிட் 4. சரியா? 6ஓட ஆப்போசிட் 1. சரியா? அப்ப 2ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 5. ரிமைனிங் நம்பர் என்ன? 3ஓடது 4. சரியா? 6ஓடது 1னா 2ஓடது யாரா இருப்பா? 5ஆ இருப்பா. இதுதான், இவ்வளவுதான் சொல்ற கான்செப்ட் டைஸ்ல. சரியா? ஓகேவா? அப்ப இங்க என்ன கேட்டிருக்கான்? 3யோட ஆப்போசிட் 4. சார் புரியலைங்க சார், மட்டும் சொல்லுங்க சார். புரியலையா? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றேன். இங்க பாருங்க என்னன்னா இப்ப 2 டைப் 1 போட்டுக்கோ. சரியா? டைப் 1ல என்னன்னா நமக்கு 2 டைஸ் கொடுப்பாங்க. 2 டைஸ் கொடுத்து இங்க பாருங்க கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, இதுல 3யோட ஆப்போசிட் என்ன வரும்னு கேக்குறாங்க. சரியாப்பா? அப்போ இப்ப இந்த 2 டைஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா 2 டைஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அதுல எது காமன் நம்பர்னு பார்க்கணும். சரிங்களா? 2 டைஸ்னா காமன் நம்பரை சூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப இது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காமன் இருக்கு. சரியா? 2 ரெண்டுலயும் தெரியக்கூடிய இல்லையா, நமக்கு தெரியக்கூடிய அந்த பக்கம் என்ன 2ங்கிற கேஸ் வந்து நமக்கு தெரியுது, ரெண்டுலயும் காமனா இருக்கு. சரியா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைஸ் எடுத்துக்கோ. 2 எழுதியாச்சு. கிளாக் வைஸா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை கிளாக் வைஸா இப்படி எழுதிக்கோ. சரியா? 2க்கு அடுத்து என்ன 3, 3க்கு அடுத்து என்ன 6. சரியா? 3 6ன்னு எழுதிக்கோ. ஓகேவா? அடுத்து இங்க இருந்து இந்த 2ல இருந்து கிளாக் வைஸா வலதுபுறமா எழுதிக்கோ. 2 எடுத்துக்கோ. என்ன நம்பர் இருக்கு? 4 1. அப்போ டைஸை கம்பேர் பண்ணா இந்த 3 வந்து எதோட ஆப்போசிட்டா இருக்கும்? 4ஓட ஆப்போசிட்டா இருக்கும். 4ஓட ஆப்போசிட் 3ன்னு சொல்லலாம். 6ஓட ஆப்போசிட் 1ன்னு சொல்லலாம். சரியாப்பா? இப்போ நமக்கு 3 தானே கேட்டிருக்கான். 3யோட ஆப்போசிட் என்ன? 4. சரியாப்பா? இப்ப இது என்னன்னா இந்த டைஸ் தான், ஒரே ஒரு டைஸை வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 விதமா வந்து நமக்கு ஃபேஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. சரியா? இதே டைஸை திருப்பி வச்சிருக்காங்க. 2 2 3 6ங்கிற 3 ஃபேஸ் தெரியுது. அதே டைஸ் தான் 2 1 4ங்கிறது நமக்கு எப்படி கிடைக்குது? திருப்பி வச்சிருக்காங்க. அப்ப இதோட ஆப்போசிட் 3க்கு என்ன ஆப்போசிட் வரும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா? 2 adjacent சைடு எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா வராது. கான்செப்ட் புரியுதா? ஓகேவாப்பா? அப்போ இங்க ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு? 5. இப்போ 5 தான் 2ஓட ஆப்போசிட். இப்போ கொஸ்டினே வந்து 3க்கு பதிலா 2ன்னு கேட்டிருந்தா 2ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும்னு சொல்லுவாங்க. 5. ஓகே சார். கிளியரா? கிளியர். கிளாக் வைஸ் எழுதி கண்டுபிடிக்கிறது தான். சரியா? ஓகே. ஏதாச்சும் ஒரு நம்பர் காமனா இருக்கும்போது சரியா? 1 நம்பர். 1 நம்பர் காமனா இருக்கும்போது. சரியா? ஆமா சார்.
அப்ப இதுல எப்படி எல்லாம் இருக்கும்னா 2 காமன். ஓகே 2 காமன் வரும். இப்போ 1 காமன், அடுத்ததே பாத்தீங்கன்னா இப்ப 2 காமன் வர மாதிரி நான் எழுதுறேன்னு வைங்க. வித்தியாசமா இருக்கு இல்லையா? வால்யூம் கேட்கல. பேசலப்பா, உங்களுக்கு பேசல. சரியா, ஒரே நிமிஷம். ஓகே, இங்க பாருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா 2 காமன் நம்பர். சரிங்களா, 2 காமன் நம்பர். அதாவது if 2 காமன் நம்பர் given கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரியா, இங்க பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இப்போ 651 146 இருக்கு. சரியா, இப்போ 2 காமன் நம்பர் வரும்போது இதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, சரியா, வெறும் 2 டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, 2 டைஸ் கொடுத்து 2 காமன் நம்பரா இருந்தா, சரியா, இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த 5 பாத்தீங்கன்னா இதோட ஆப்போசிட்டா இருக்கும்னா 4ஓட ஆப்போசிட்டா இருக்கும். 4ஓட ஆப்போசிட் 5ன்னு சொல்லலாம். சரியா, எப்போ if 2 காமன் நம்பர் given. இப்ப நமக்கு ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா 6161 பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுது, ஓப்பனா தெரியுதாப்பா? ஆமா அப்ப சார். கண்டிப்பா சரியா. அப்ப 6161 கொடுத்திருந்தா இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதர் சைடு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். இந்த 5க்கு ஆப்போசிட் 4ஆ இருக்கும், இல்லைன்னா 4க்கு ஆப்போசிட் ரெண்டுமே சரியா 5ஆ இருக்கும்னு சொல்லலாம். சரியா, புரியுதாப்பா? 5ஓட ஆப்போசிட் 4ன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். சரி, இப்ப கொஸ்டினே இப்படி கொடுத்து, சரியா, கொஸ்டினே இப்படி கொடுத்து இப்போ 1ஓட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தான்னு வச்சுக்கோ, 1ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 3. 3யா? சொல்ல முடியாது. 3 or 2. சொல்ல முடியாது. அதுல அது 3ஆவும் இருக்கலாம். வேற என்ன நம்பர் மிஸ் ஆகுது? இப்போ 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா? சரியாப்பா? அப்ப இதுல நமக்கு தெரியுற நம்பர் 1 6 5ஓட ஆப்போசிட் இல்லையா 4 5. 5ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, அப்ப ரிமைனிங் நம்பர் என்ன இருக்கு? 1 இல்லையா 2 3 இருக்கு. இங்க விசிபிள் ஆகாத நம்பர் பாத்தீங்கன்னா 2 3. neither 2 or 3. சரியா, அப்போ 1ஓட ஆப்போசிட் கேக்குறாங்கன்னா 1ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? either சரியா, சொல்லுங்க பார்க்கலாம். either என்னவா இருக்கும்? neither 2 nor 3. 2 or 3. 3ஆ இருக்கலாம். சரியா, அடுத்து 6ஓடது கேட்டிருந்தாங்கன்னா either 2 or 3. சரியா, சேம். சரியா, 6 கேட்டிருந்தாங்கன்னா either என்னதான் சொல்ல முடியும்? 2 or 3 தான் வரும் சொல்றேன். சரியா, 6ஓட ஆப்போசிட். அப்ப இந்த ரெண்டு, அப்ப இப்ப கொஸ்டின் வந்து 1 கேட்டிருந்தா என்ன வரும்? 1 கேட்டிருந்தா என்ன வரும்? 2 இல்லனா 3. இதுவும் அதே தான். either என்ன வரும்? 2 இல்லனா 3ஆ? 2 தான் கேட்டிருக்கேன். என்ன வரும்? either 6 or 1. either 6 or சொல்லுங்க பார்க்கலாம். 1 6 or என்ன வரும்? 3 3 தான். 1 வருமா 3 வருமா? 3 இந்த 1 சார். 1ஆ 3ஆ? 3 தான் வரும். 3 தான் வரும் சொல்றேன். சரியா, ஏன்னா இங்க பாத்துக்கோ, இந்த 2 சைடு கொடுத்துருக்காங்களா, இந்த 2 சைடு கொடுத்துருக்காங்க. அதாவது 6ம் 1ம் இங்க தெரியுது, விசிபிள் ஆகுது. அட்ஜசன்ட் சைடா இருக்கு, அடுத்தடுத்த பக்கமா இருக்கு.
அப்ப கண்டிப்பா 6ஓட ஆப்போசிட் என்ன வராது, 1 வராதுன்னு சொல்லலாம். சரியா? அப்ப 6ஓட ஆப்போசிட் 1 வராது. சரி, அப்ப 2 பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும், 3-ஆ இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புரியுதா, அட்ஜசன்ட் சைடு. ஓகே சார். ஓகே சார். சார் இந்த ஸ்டெப் இந்த ஃபார்மட் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். இங்க பாத்தீங்கன்னா இப்ப சொன்னது இங்க பாருங்க என்னன்னா, அதாவது இப்ப டைஸ்ல வந்து 5 6 1 இருக்கு, 4 1 6 இருக்கு இல்லையா? சரியாப்பா? அப்ப ரெண்டு பக்கம் சேமா இருந்தா 5 6 5ஓட ஆப்போசிட் தான் கண்டிப்பா, ரெண்டு பக்கம் சேமா இருந்தா இன்னொரு பக்கத்தோட ஆப்போசிட் தான் இன்னொரு நம்பரா இருக்கும் அந்த டைஸ்ல. சரியா? 5ஓட ஆப்போசிட் 4-ஆ இருக்கும், 4ஓட ஆப்போசிட் 5-ஆ இருக்கும். அதே மாதிரி இந்த 1ஓட ஆப்போசிட் 6 வராதுன்னு சொல்றேன். சரியா? இங்க அட்ஜசன்ட் 1ஓட ஆப்போசிட் 4-ம் வராது, 1ஓட ஆப்போசிட் என்ன வராது, 6-ம் வராது. அதே மாதிரி 1ஓட ஆப்போசிட் 5-ம் வராது, 6-ம் வராதுன்னு சொல்லலாம். சரி, ஏன்னா வந்து இங்க விசிபிள் ஆகுது இல்லையா, இந்த 3 பக்கம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்போசிட்ல வருமா, வரவே வராது. சரியா? அதுதான் சொல்லியிருக்கேன். ஓகேவாப்பா? அப்ப இதுதான் ரெண்டு கான்செப்ட். ஒரு டைஸ் கொடுத்தா, சரியா, ஒரே ஒரு நம்பர் காமனா இருந்தா கிளாக் வைஸ்ல எடுக்கணும். ரெண்டு நம்பர் காமனா கிடைக்குதுன்னா அந்த ஆப்போசிட் டைரக்ஷன் தான். சரியா? இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பா ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கும். சரியா? சார் இப்ப போன செம்ல வந்து எல்லாமே கொஞ்சம் ஈக்குவலா வந்ததுல சார். இப்போ 7 வர மாதிரி வந்திருந்தது சார். இதுல மட்டும் ஏன் சார் 1னா 2 வராது. அப்ப நார்மல் டைஸ்ன்னு சொல்றேன் இது. சரியா? அப்ப அது ஸ்டாண்டர்ட் டைஸும் நார்மல் டைஸும் அது பிரச்சனை, சம்ல வரும்போது அது பிரச்சனையே இல்லைன்னு சொல்றேன். ஓகேவாப்பா? 2 காமன் நம்பர் வரது மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஆமா பட் சார். 2 காமன் நம்பர் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஐஸ்ல நம்பர் மட்டும் அழிக்கிறேன். சரியா? ஓகே. இப்ப இதுல டூ 3 5 2 3 5 2 5 4ன்னு கொடுக்குறேன். சரியா? அப்போ இந்த டைஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு டைஸ்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, 2 3 5ங்கிறது கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைஸ்ல. அடுத்து செகண்ட் டைஸ்ல பாத்தீங்கன்னா 2 5 4 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இதுல காமன் எதுப்பா, 2 5 2 5 2 5 2 5 காமனா இருக்கு, ரெண்டு நம்பர் காமனா இருக்கு. அப்போ 3ஓட ஆப்போசிட் என்ன சொல்லலாம், 4 தான் வரும் சொல்றேன். சரி, இதான் கான்செப்ட். ஓகேவா? 3ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4 தான் வரும் சொல்றேன். இப்பதான் 7 வரும். சரியா? இப்போ 3ஓட ஆப்போசிட் என்ன வரும், 4 வரும். சரியாப்பா? அப்போ 2ஓட ஆப்போசிட் என்ன வரும், 2ஓட ஆப்போசிட் எஸ்பா சார் 3ஓட ஆப்போசிட் 4 வரும். 3ஓட ஆப்போசிட் 4 தான். அதுக்கு பேரலலா இருக்கிற அந்த சைடு தான் சார் வரும். நீங்க இந்த பக்கம் வராது இல்ல. either 1 or 6. 1 or 6 சார், either 1 or 6. வெரி குட். இப்ப இங்க பாத்துக்கோ, அதாவது இந்த 3ஓட ஆப்போசிட் நமக்கு 5ம் வராது. சரியா? இந்த 3ஓட ஆப்போசிட் 2ம் வராது. ஓகேவா? புரியுதா? இந்த டைஸ்ல 3ஓட ஆப்போசிட் 2ம் வராது. சரியா? இப்போ 5 எடுக்கலாம். 5 எடுத்தேன்னு வச்சுக்கோ. சரி, இது ரெண்டுலயும் காமன் 5 இருக்கு இல்லையா? 5ஓட ஆப்போசிட் பார்த்தனா 5ஓட ஆப்போசிட் யாரு வராது, 3யும் வராது, 2ம் வராது. புரியுதா? ஏன்னா வந்து இங்க 3 நம்பர் ஓப்பனா நமக்கு வெளியே தெரியுது. சரியா? அடுத்து இந்த டைஸ்ல எடுக்கும்போது 5ஓட ஆப்போசிட் எது வராது, 4ம் வராதுன்னு சொல்றேன். ஏன்னா அட்ஜசன்ட் சைடு இருக்கு இல்லையா, அட்ஜசன்ட் சைடா இருக்கிற நம்பர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆப்போசிட் சைடா வராது. அப்போ 5ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா என்ன வரலாம்னா, எது வரலாம், எது மிஸ் ஆகுது, இங்க 1 மிஸ் ஆகுது, வேற 6 வரலாம். சரியா? அப்போ 5ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 1-ஆ இருக்கலாம். சரியா? 5ஓட ஆப்போசிட் either
1 இருக்கலாம் or 6 இருக்கலாம். இதுதான் ஆன்சர் பண்ண முடியும். சார் சரியா? 3 நம்ம 4 எடுத்தீங்களா சார்? அது வந்து 3 ஆப்போசிட் 4 வச்சா 7 வரும். அந்த கணக்குல எடுத்தீங்களா இல்ல இந்த பகடையில உள்ளது? இங்க இருக்கிற நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் 4 வரும்ங்கிறத வச்சு எடுக்கல. சரியாப்பா? இப்போ 2 சைடு காமனா இருக்கு. அப்பனா ஒரு சைடு வேற வேற நம்பர் இருக்கிறத அந்த மாதிரி எடுத்தீங்க சார்? 2 நம்பர் காமனா இருந்தா டைஸ்ல ஒரே டைஸ் 2 விதமா காமிச்சிருக்காங்க நமக்கு. சரியா? அதுல 2 பக்கம் காமனா இருந்தா 3ஆவதா ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? கரெக்டா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைஸ்ல பார்த்தோன்னா 3ங்கிற ஒரு பக்கம் இருக்கு, செகண்ட் டைஸ்ல 2ங்கிற ஒரு பக்கம் இருக்கு. இது ரெண்டும் எப்படி இருக்கும்னா, சரி, செகண்ட் டைஸ்ல 4ங்கிற ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? வித்தியாசமா இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடா இருக்கும். கான்செப்ட். சரியா? நீங்க எடுத்து நம்பரே எழுதி பாத்தீங்கன்னா இது இப்படிதான் வரும்னு சொல்லுவோம். புரிஞ்சாப்பா? 2 சைடு சேமா இருந்தா 3வது சைடு ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லலாம். சரியா? ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ 5 இருந்தா 1 6 இருக்கலாம். சரியா? 1 இருந்தா என்னமா இருக்கும்? 1 இருந்தா இத 1ஓட ஆப்போசிட் என்ன வரலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். 1ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 2 or 6. 2 or 6 2 or 3. 2 or 3. 2 1ஓட ஆப்போசிட் 6 தானே சார் வரணும் 7 வரதுக்கு. அப்ப நீங்க 2 5ன்றீங்க சார். அது என்ன சார்? 2 or 5 தான் இருக்கும்னு சொல்றேன். இல்ல சார், இப்போ 1ஓட ஆப்போசிட் 6 தானே சார் வரணும் 7 வரதுக்கு. ஆனா நீங்க 2 இல்ல 5 வரணும்ன்றீங்கல்ல. 7 வரணும் நான் சொன்னேனா? 7 வரணும் அப்படிங்கிறது சொல்லவே இல்லையே. இல்ல சார், அப்புறம் எதுக்கு எடுக்கிற? அது வந்து டைஸ் வந்து டைஸ்க்கு பேர் இருக்கு. 2 டைஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ், நார்மல் டைஸ் அப்படிங்கிறது 2 டைஸோட பேரு. சரியாப்பா? அப்போ இந்த 2 டைஸ் வந்து நம்ம சம்ல வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஸ்டாண்டர்ட் டைஸா இல்ல நார்மல் டைஸா அப்படிங்கிறது கேட்க மாட்டாங்க. டைஸை வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க. 2 பக்கத்தை ஆட் பண்ணா 7 வந்தா அது வந்து ஸ்டாண்டர்ட் டைஸ்ங்கிறது பேரு. ஓகேவாப்பா? சம் வரும்போது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றேன். ஓகேவாப்பா? நீங்க அதை வந்து இதுல கனெக்ட் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். கனெக்ட் பண்ண வேணாம் சொல்றேன். ஓகேவா? காமனா கேட்டா ஆன்சர் பண்ணலாம். அது ஆமா, காமனா வந்து இதுல எது நார்மல் டைஸ் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டைஸ் எது அப்படின்னு கேட்டானா ஆன்சர் பண்றதுக்கு தான் நான் அந்த விஷயமே சொன்னேன். சரியா? நான் ஆப்ஷன் கொடுத்து செட் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அப்ப எந்த சைட ஆட் பண்ணா 7 வருதோ அதான் ஸ்டாண்டர்ட் டைஸ் அப்படிங்கறது நீ ஆன்சர் பண்ணலாம் சொல்ற. சரியாப்பா? இப்ப இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்து ஆப்போசிட் டைரக்ஷன் கேட்கறாங்கன்னா, ஆப்போசிட் சைட் கேட்கறாங்கன்னா நமக்கு கண்டிப்பா இந்த மெத்தேடு வந்து ஃபாலோ பண்ணாதான் கிடைக்கும் சொல்றேன். ஓகேவா? ஓகே, இது புரிஞ்சாப்பா? இப்போ 5 இருந்தா நமக்கு என்னமா இருக்கும்? 5ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நமக்கு either 1 இருக்கலாம் 6 இருக்கலாம். சரியாப்பா? 1ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கலாம்? either 2 இருக்கலாம் இல்லைன்னா 5 இருக்கலாம் சொல்றேன். 1ஓட ஆப்போசிட் ஏன்னா வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 6 இங்க பாருங்க. இப்ப டைஸ்ல 2 5 4 கொடுத்துருக்காங்களா? அடுத்தது அப்ப ரிமைனிங் நம்பர் என்னவா இருக்கும்? இப்ப இந்த டைஸ்ல ரிமைனிங் நம்பர் என்ன? ரிமைனிங் நம்பர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த டைஸ் எடுத்துங்க 1 3 6 இல்லையா? இந்த டைஸ் எடுத்துக்கோ. சரியா? இப்ப இந்த டைஸ்ல ரிமைனிங் நம்பர் 1 3 6 இருக்கு. சரியா? அப்ப இது 2ஓட ஆப்போசிட் 4 வராது. 5ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வராது? 5ஓட ஆப்போசிட் 2வும் வராது. சரிங்களா? அப்போ 1ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த டைஸ்ல என்ன சொல்லலாம்? 3ஓட ஆப்போசிட் 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அப்போ இந்த இடத்துல இப்ப இந்த சைட்ல பாத்தீங்கன்னா 1, இங்க பாத்தீங்கன்னா 3. சரியா? அடுத்தது கீழே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா 6. அது 3. இந்த 3 நம்பருமே பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடு தானப்பா. திருப்பி பார்த்தோம்னா அட்ஜசன்ட் சைடு தானே.
எஸ் சார். சார் ஓகே கொஞ்சம் பிக்சர் வேற ஏதாவது மாத்திட்டு கூட கொஞ்சம் சொல்லுங்க சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, அதே பிக்சர்ல திரும்ப திரும்ப சொல்றேன். எஸ்பா. ஓகே ஓகே, இப்போ ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்து 1 by 1 நான் அதை கனெக்ட் பண்ணி சொல்றேன், ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். கொடுத்துருக்கேன், என்ன வரும் சொல்லுங்க. 4 அப்ப இதுல காமன் என்ன? 5 5. சரியாப்பா? 5 5. அப்ப 2 டைஸ் கொடுத்துருக்கான். 6ஓட ஆப்போசிட் என்ன வரும்னு கேட்கலாம். சரியா? அப்போ 5 ஃபர்ஸ்ட் டைஸ் எடுங்க. 5 மியூட் பண்ணுங்க. 2 6 சார் ஆன்சர். 4. அடுத்து இத 5 எடுத்தீங்கன்னா 1 2 5 1 6. கரெக்டா? 5 1 6. அப்ப 2ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 1. 4ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 6. 5ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 3 இங்க இல்லாத நம்பர் எது? இங்க இல்லாத நம்பர் எது? 3 இருக்கும். 3 அவ்வளவுதான் சார். மியூட் பண்ணுங்க. சரியா? அப்ப இது வந்து ஒன் சைடு காமன். சரியா? ஒன் சைடு காமன் நம்பரா இருந்தா கிளாக் வைஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. கிளாக் வைஸ்ல எழுதி ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கலாம். ஓகே. 2 சைடு வரும்போது நமக்கு தேர்ட் சைடு எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். தேர்ட் சைடு ஆப்போசிட்டா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட். சார் ப்ரீவியஸ் சம் ஒரே செகண்ட் வைங்க சார். சார் இதுக்கு ஆன்சர் என்ன சார்? 4 சார் ஆன்சர். 4 சார். 6ஓட ஆப்போசிட் என்ன வருது? 4. 4 தான் ஆன்சர். ஓகே சார். ஓகே. டாட்டுக்கு 4 சொல்றியா? ஆமா சார், டாட்டுக்கு 4 தான் சார் ஆன்சர். ஓகே. சார் இது ஃபர்ஸ்ட் ஒரு செம் செஞ்சீங்களா சார்? அதுவும் சேம் தானே சார்? ஃபர்ஸ்ட் செகண்ட் எஸ் பா. இப்போ இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? 2 டைஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப 2 டைஸ் சார் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுங்களாங்க சார்? ரொம்ப சின்னதா இருக்கா? ஆமாங்க சார். அந்த ஸ்கிரீன் நீங்களே ஜூம் பண்ணலாம். நம்ம போன்ல ஜூம் பண்ணலாம். போன்லயே ஜூம் பண்ணல சார். ஆக்சுவலி போன்ல ஜூம் பண்ணலாம். ஓ அப்படியா? ஓகே ஓகேங்க சார். ஓகே ஓகே. ட்ரை பண்ணிட்டேங்க சார். தெரியுது. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. அப்போ இதுல வந்து இப்ப நீங்க क्वेश्चन பாக்கும்போது டாட்டா கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப டாட் பாத்தீங்கன்னா மேல இது 3 இருக்கு. மியூட் பண்ணுங்க. 5 இங்க 4 இங்க எவ்வளவு டாட் இருக்கு? 2. அப்போ क्वेश्चन பாக்கும்போது நமக்கு 2 சைடு ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா? 2 சைடு பாத்தீங்கன்னா காமனா இருக்கு. அப்ப 2 சைடு காமனா இருந்தா 3ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 4 இருக்கும்னு சொல்றேன். 4 சார். சரியாப்பா? புரியுதா? அப்ப 2 சைடுக்கு வந்து காமனா இருந்தா 3வது சைடு ஆப்போசிட்டா இருக்கும். இது ரெண்டே விஷயம் தான். சரியா? ஓகே. 3க்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 4. இப்ப இதே டைஸ் கொடுத்து சரியா 2ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ சரியா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா இப்போ 5 4 6 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன வரும்னா கடைசி ஆப்ஷன் இப்படி இருக்கும். cannot be determined. சரியா? சொல்ல முடியாது. நமக்கு இப்போ 2ஓட ஆப்போசிட் என்ன வரலாம்? either 1 6 1 இல்லாட்டினா 5 6 1 or 6 தான் சொல்ல முடியும். சரியா? அப்போ क्वेश्चन வந்து 2ஓட ஆப்போசிட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா வந்து cannot be determined ஒரு ஆப்ஷன் செட் பண்ணிருப்பான். சரி, அதுதான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? ஏன்னா 1 இல்லைன்னா வந்து ஆப்ஷன்லயே இப்படி கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஆப்ஷனும் either 1 or 5, either 2 3, either 1 or 6 அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அப்ப நம்ம அப்படி கொடுத்துருந்தானா either 1 or 6ங்கிறது சூஸ் பண்ற மாதிரி.
ஓகே பாப்பா, கிளியரா புரிஞ்சா? விஷயம் புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் சம். த்ரீ டைஸ் கொடுத்துருக்கான். சிக்ஸ். த்ரீ டைஸ் வந்து கொடுக்குறான். ஓகே, அப்ப இங்க பாருங்க, நமக்கு கண்டுபிடிக்கணும்னா, ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஏதோ 2 சைடு இருந்தா போதும். சரியா? 2 சைடு, அதாவது 2 டைஸ் இருந்தா போதும். 2 டைஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்தீங்கன்னா மியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்தோம்னா இதுல காமன் நம்பர் எதுவுமே இல்ல. கரெக்டா? எதுவுமே இல்ல. அப்போ காமன் நம்பரை வச்சு சொல்ல முடியும். அடுத்தது செகண்ட் தேர்ட் எடுக்கலாமா? செகண்ட் தேர்ட் எடுத்தீங்கன்னா எது காமனா இருக்கு? 5 காமனா இருக்கு. கிளாக் எடுக்கணும்னா கிளாக் வைஸ்ல 3 2. சரிங்களா? இதோட ஆப்போசிட் 5 இப்படி வரும். சரியா? 4 1 எழுதுனா போதும். 4 1. சரியா? அப்ப 3 ஓட ஆப்போசிட் 4, 2 ஓட ஆப்போசிட் 1, 6 ஆப்போசிட் என்ன வரும்? 6. ஏன்னா 1 2 3 4 5 6ங்கிற நம்பர்ல நமக்கு 2 ஓட ஆப்போசிட் 4ன்னு கிடைச்சாச்சு. சரி, 2 ஓட ஆப்போசிட் 1 3 ஓட ஆப்போசிட் 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கண்டிப்பா வந்து 5 ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? மிஸ் ஆகுற நம்பர் 6 தானே, ஆப்போசிட்டா தான் இருக்கும் சொல்றோம். ஆப்போசிட் ஃபர்ஸ்ட் தேர்ட் எடுத்தா ஒரே அடியில அடிச்சிடலாம். சரியாப்பா? இப்போ ஃபர்ஸ்டும் தேர்டும் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் தேர்ட் எடுத்து பாருங்க. என்ன கான்செப்ட்? 4 வந்து 4 சார் காமனா இருக்குங்க. 4 1 ரெண்டுமே காமனா இருக்கு. 4 1 4 1. அப்போ வந்து 6 எப்படி இருக்கும்? 5க்கு ஆப்போசிட். 5க்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும்னு சொல்றேன். ஓகே, சார் ஒன் மோர் டைம் சார். ஓகே, இந்த சம சொல்றேன். சரியாப்பா? ஓகே, இப்போ क्वेश्चन பாருங்க. ப்ரீவியஸ் பேஜ். பட் நமக்கு ஆப்போசிட் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டைஸ் வேணும். சரிங்களா? 2 டைஸ் பாத்தீங்கன்னா எடுத்தோம்னா, சூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் காமன் நம்பர் 1 நம்பர் இருக்கான்னு பாருங்க. அப்போ 1 நம்பர் இப்போ செகண்ட் தேர்ட் எடுக்கும்போது காமன் நம்பர் எது? காமன் சைடு பாத்தீங்கன்னா 5 தானே. அப்போ 5 எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் டைஸ்ல கிளாக் வைஸ்ல எழுதிக்கோ. சரி, அப்போ கிளாக் வைஸ்னா இப்படி எழுதிக்கோ. சரியா? 3 2. சரி, அப்ப இந்த லைன் இப்படி எழுதணும்னு சொல்றேன். ரோல எழுதிக்கோ. அடுத்தது இப்படி, அடுத்தது 5ல இருந்து காமன் கிளாக் வைஸ் இல்லையா, இப்படிதான் சுத்தும். சரியா? அப்போ 5 4 1 எழுதலாம். சரியா? அப்ப இப்படி எழுதும்போது 3 ஓட ஆப்போசிட் 4ஆ இருக்கும், 2 ஓட ஆப்போசிட் 1ஆ இருக்கும். சரியா? அப்போ 1ஆ இருந்தா 5 ஓட ஆப்போசிட் யாரா இருப்பா? 6ஆ தான் இருப்பா. ஏன்னா வந்து மிஸ் ஆகுற நம்பர் இது 1 2 3 4 5 6ல 6 தானே. அப்போ கண்டிப்பா 5 ஓட ஆப்போசிட் 6 தான். சரியா? இது வந்து 1 சைடு காமனா இருக்கும்போது. இப்போ 2 சைடு காமனா இருந்தா நமக்கு பார்த்த உடனே சொல்லலாம். ஃபர்ஸ்டும் தேர்டும் எடுத்தேன்னா 2 சைடு காமனா இருக்கு. அப்போ 3வது சைடு கண்டிப்பா ஆப்போசிட் டைரக்ஷன். 6 ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும்னு சொல்லலாம். ஓகே பாப்பா? ஓகே சார். நெக்ஸ்ட் இது வேணும் ட்ரை பண்ணுங்க. லோகோ ஃபைல் பைலட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. 9000 போஸ்டிங் இருக்கு. கண்டிப்பா நீங்க இது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து டிப்ளமோவா இருந்தா கண்டிப்பா வந்து ரெண்டுமே சூப்பரான சான்ஸ் சொல்லலாம். சரியா? அதை வந்து எக்ஸ்ட்ரா நீங்க கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்க கோர் பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கும். சார் கொஞ்சம் கிளாஸ் சார் அதுக்கு எக்ஸாம் எப்படி சார்? சார் கொஞ்சம் கிளாஸ் முடியும்போது பத்தி சொல்லிடுங்க சார். என்ன நோட்டிஃபிகேஷன்? ஓகே, இப்ப நான் கிளாஸ் முடியும் போது சொல்றேன் என்னன்னு. சரியா? நம்ம இது முடிச்சிடலாம். ஓகே. ஓகே. நாளை காட்டும் முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தின் எந்த எண் உள்ளது? சரியா? அப்போ 4ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா?
அப்போ இதுல எது எடுக்கலாம்? 5 sir. 2 3. சரி, 2 3 எடுக்கலாம் சார். 2 3 எடுத்தீங்கன்னா இதுல எது காமன்? 1 காமனா இருந்தா 1 4 6. சரியாப்பா? அடுத்தது இங்க இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுனீங்கன்னா 1 2 5 2 இருக்கும். 2 இருக்கும். சரியாப்பா? அப்போ 4 ஓட ஆப்போசிட் 5, 6 ஓட ஆப்போசிட் 2 இருக்கும். சரியா? அப்போ 1 ஓட ஆப்போசிட் யாரு? கண்டிப்பா 3 இருக்கும். சரியா? அவன் क्वेश्चन பாத்தீங்கன்னா 4 கேட்டிருக்கான். அப்போ 4 ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 5. இதே இது இந்த இது வச்சு சொல்லுங்களேன் சார். இது 2 நம்பர் ஒண்ணா இருக்குல்ல, அப்படியாது எது இருக்கு? 2 நம்பர் எங்க ஒண்ணா இருக்கு? எது இதுல இருக்கு? ஃபர்ஸ்ட்லயும் 3rd லைன் சார். ஆமா. அப்ப 3 ஆனா 3 ஓட ஆப்போசிட் நமக்கு 3 ஓட ஆப்போசிட் 1 கிடைக்குது. ஆனா வந்து क्वेश्चन 4 தானே கேட்டிருக்கான். அப்ப 4 கேட்கும்போது அதை வச்சு 4 சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் 2 எடுத்தோம்னா இதுவும் எதுப்பா லாஸ்ட் இல்லையா? இப்ப 2 5 2 5 ரெண்டு சைடும் காமனா இருக்கு. அப்ப கண்டிப்பா 3 ஓட ஆப்போசிட் என்ன வரும்? 1 தான் வரும்னு சொல்ல முடியும். சரியா? அப்ப இதை வச்சு 4 ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா என்ன வரும்? சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். சரியா? அப்போ 4 ஓட ஆப்போசிட் இதுதான் வரும்னு சொல்ல முடியாது. நமக்கு 3 ஓட ஆப்போசிட் தான் எது வரும்னு சொல்லலாம்? 1 வரும்னு சொல்லலாம். 4 ஓட ஆப்போசிட் நமக்கு என்னவா இருக்கலாம்? 5 இருக்கு. 4 ஓட ஆப்போசிட்டா? எது வரும்? 4 ஓட ஆப்போசிட் 5. 2 நம்பர் வரும். ஐதர் வரும். சரியா? இந்த மாதிரி 3 டைஸ் வந்தா 1 காமன் எடுக்கிறதா நல்லது. என்ன ஒரே ஒரு சைடு வந்து வச்சு சால்வ் பண்ண இல்ல. அவன் என்ன क्वेश्चन கேக்குறானோ, சரியாப்பா? அவன் என்ன क्वेश्चन கேக்குறானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைஸ சூஸ் பண்ணா போதும் சொல்றோம். சரியா? 1 தான் கேட்ட 1 ஓட ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஃபர்ஸ்ட் 2 டைஸ்ல வந்து நம்ம சொல்லலாம் காமன் இருக்கு. 5 5 இருக்கு. சரியா? அப்ப 5 சூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 5 1 3 எழுதலாம் ஃபர்ஸ்ட் ஒன்ல. அடுத்தது 5 4 6 கிடைக்கும். சரியா? என்ன ஆப்போசிட் பா? 1 ஓட ஆப்போசிட் 4 வரும்னு சொல்லலாம். இது 5 ஓட ஆப்போசிட் 2 தான் சார் வரும். ஆமா, மிஸ் ஆகுற நம்பர் இது 2 தானே? அதான் வரும் சொல்லலாம். சரியா? சரி, எதர்னா என்ன சார் தமிழ்ல? அல்லது எது வேணாலும் 2 அல்லது 3 இப்ப சொல்லுங்க சார் அந்த சம்ம கொஞ்சம் வைங்க சார். ஓகே சார். எஸ் தெரியுதா? ஜூம் பண்ணிருக்கேன். क्वेश्चन நான் என்ன சொல்லியிருந்தேன்? நம்பர் கொடுப்பாங்க, வேர்ட் கொடுப்பாங்க, லெட்டர்ஸ் கொடுப்பாங்க. சரியாப்பா? இந்த 3 பேஸ் பண்ணி இப்படி டைஸா கொடுத்து இந்த 3மே கேட்கலாம். சரியா? அப்ப வந்து கலர் கொடுத்துருக்காங்க. क्वेश्चन என்ன? வயலட் சார். பிளர்ரா இருக்கு சார். பிளர்ரா இருக்கா? ஆமா சார், கொஞ்சம் எல்லோ, ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ பேர் தான் சொல்றேன். சரியா? வயலட் சார். ஆன்சர் வயலட்டா? ஃபர்ஸ்ட் 2ல அடிச்சிரலாம். ஆரஞ்சு 2 காமன். ஆப்போசிட் டு எல்லோ. சரியா? எல்லோவோட ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? அப்ப நீங்க இப்ப இது எப்படி சூஸ் பண்ணலாம்னா, இங்க கொடுத்திருக்கிறது நமக்கு 6 சைடு இருக்கு இல்லையா? அப்ப 6 சைடு வந்து நம்பரா வரும்போது 1 2 3 4 5 6ன்னு சூஸ் பண்ணலாம். அப்ப கலரா சூஸ் பண்ணும்போது இங்க என்ன கலர் இருக்கோ, இங்க டைஸ பாருங்க என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் சைடா இருக்கும். ஆரஞ்சு சொல்லியிருக்கான், அடுத்து எல்லோ, ப்ளூ, வேற வயலட்,
வேற violet, ரெட் ரெட் சொல்லியிருக்கான். வேற ரெட் ரோஸ். இப்ப இதுதான் வந்து சைடு 6 சைடுல இந்த 6 பேர் தான் வந்து அவன் மென்ஷன் பண்ணியிருப்பான். சரியாப்பா? அப்ப நம்ம சைடு ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுமே சூஸ் பண்ணா என்ன சூஸ் பண்ணலாம்? ப்ளூ ப்ளூ இல்லையா, ஆரஞ்சு ப்ளூ ரெண்டுமே காமனா இருக்கு. அப்போ எல்லோவோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? violet, வயலட் அப்படின்னு சூஸ் பண்ணலாம், வயலட்னு. சரியா? ஓகே பாப்பா. இப்ப இல்லைன்னா பாத்தீங்கன்னா வேற ரெண்டு 1 வர மாதிரி சூஸ் பண்ணி பாருங்க. 1 இப்ப செகண்ட் தேர்ட் எடுங்க. செகண்ட் தேர்ட் எடுத்தீங்கன்னா செகண்டும் தேர்டு. சரியா? இதுல எது காமன்? ப்ளூ. blue sir, சரி, அப்ப ப்ளூ எடுத்தீங்கன்னா அடுத்தது violet, violet, ஆரஞ்சு அப்படின்னு எழுதணும். சரியா? அதே மாதிரி இது எழுதுனீங்கன்னா ப்ளூ வயலட் yellow, சரி எல்லோ yellow sir, ரெட். சரியா? அப்ப வயலட்டோட ஆப்போசிட் என்ன? எல்லோ. yellow, எல்லோன்னு. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்? எல்லோவோட ஆப்போசிட். சரியா? எல்லோட ஆப்போசிட் என்ன? தமிழ்ல சொன்னேன் சார். violet. வயலட்டா? கலரா? கலர் ஆரஞ்சு, நீலம், மஞ்சள், கத்திரிப்பூ தான் சார், அதாவது violetனா. வயலட் வந்து ஊதா, ஊதா கலர் சொல்லுவோம். ஊதா கத்திரிப்பூ தான் சொல்லுவாங்க. அதே கலர் ஊதா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூட் போடுங்கப்பா. யாருப்பா அது? நாளைக்கு தான் விடுவாங்க. நாளைக்கு தான் விடுவா. நீ கொண்டு நாளைக்கு விடுவாளா? சரண் சரண் சாரி, மியூட் போடுங்க. ஓகே பாப்பா. அப்ப கலர் வந்தா எப்படி சால்வ் பண்ணுங்க? நெக்ஸ்ட் எல்லோக்கு சார் ஒரு நிமிஷம். எல்லோ. இப்போ எல்லோக்கு ஆப்போசிட் வயலட் தானே? எல்லோக்கு ஆப்போசிட் வயலட். ஆன்சர் வயலட் பா. ஆனா போன இதுல வந்து எல்லோக்கு ஆப்போசிட் ப்ளூ வந்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் வச்சு பாக்குறப்போ. எப்படிப்பா? அப்படியா? வயலட் இல்ல சார், இல்ல சார், violet தான் சார். அதாவது ரெண்டு சைடு சேமா இருந்தா மூணாவது சைடு வந்து ஆப்போசிட்டா இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப வந்து இப்போ ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்தேன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்தேன்னா எப்படிப்பா? ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து ஆரஞ்சும் ப்ளூவும் பார்த்தனா காமனா இருக்கு. ரெண்டு சைடு வந்து காமன் வருது. ரெண்டு சைடு காமன் வந்தா எல்லோவோட ஆப்போசிட் கண்டிப்பா அந்த அதர் சைடு வயலட்டா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நெக்ஸ்ட் மியூட் பண்ணுங்க. நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா மியூட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். sir, and option A. Yes, sir. Option yes, sir. ஆப்ஷன் ஏவா? ஆமா. கொஸ்டின் என்ன? ஸ்டாரோட ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப இங்க வந்து எந்தெந்த சிம்பிள்? டாலர். சரியா? டாலர் அண்ட் ஆஷ் பிளஸ் ஸ்டார். வேற என்ன? பெர்சன்டேஜ் இல்லையா? 6 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? காமன் சைடை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப இதுல காமன் பாத்தீங்கன்னா ஆஷ் எடுத்தோம்னா எப்படி எழுதலாம்? கிளாக் வைஸா எழுதுங்க. கிளாக் வைஸா எழுதும் போது அண்ட் டாலர் இல்லையா? எழுதலாமா? அண்ட் டாலர். ஓகேவா? அடுத்தது இங்க இருந்து எழுதும் போது ஆஷ் ஆப்போசிட் என்ன? பிளஸ். சரியா? சரி, அப்போ ஸ்டாரோட ஆப்போசிட், இப்போ அண்டோட ஆப்போசிட் என்ன? ஸ்டார். டாலரோட ஆப்போசிட் என்ன? பிளஸ். அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் என்ன இருக்குப்பா? புரியுதா? சரியா? இது அண்டோட ஆப்போசிட் ஸ்டார். ஓகே. டாலரோட ஆப்போசிட் பிளஸ். அப்போ ஆஷோட ஆப்போசிட் யாரா இருப்பா? பெர்சன்டேஜா இருப்பான். ஆஷ்ன்னு கேட்டா என்ன?
பெர்சன்டேஜ் பட் ஆனா Percentage நம்ம தான். ஸ்டார் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாரோட ஆப்போசிட் என்ன? அண்ட் ஆப்ஷன் ஓகே காப்பி பண்ணி பண்ணி. ஓகே. டைஸ் ஓ ஓகே சார். இது வந்து டைஸ் வந்து முழு டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடு கேட்பாங்க. ஓப்பன் டைஸ் கொடுப்போம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓப்பன் டைஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகே, வேற ஓகே இது சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் பாட் ஓப்பன் டைஸ். ஓகே, இதை சொல்லுங்க. ஹேஷ் பிளஸ் டாலர், இது என்னன்னு தெரியலையே. ஹேஷ் தான்பா. சார் ரெண்டாவதுல இருக்கிறதுல இது ஹேஷா? ஃபர்ஸ்ட் ஒன் ஹேஷ் தான்ப்பா. ஹேஷ் தான். இந்த சைடு ஓடுது ஏம் பர்சன்டேஜ் அந்த ஏரோ மார்க் பா. ஆரோ. ஓகே. அப் ஓகே. அப் மேக்ஸ் டவுன் கிடையாது. அப் ஹேஷ் கிக் சார். ஹேஷ் ஆர்ஆர்பி ஆர்ஆர்பி ஆர் சார் ஒண்ணுமே தெரியல சார் அந்த ரெண்டாவது பாக்ஸ். ஹேஷ் சரியா? பர்சன்டேஜ் ஆன்சர் ஏ. ஹேஷ். ஆமா, ஆமாங்க. அது ஏரோ மார்க் மட்டும். ஏரோ மார்க்னு வரும் சரியா? அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் மேல. அப்ப இதுல எது காமன்னா ஹேஷ் காமனா இருந்தா நமக்கு இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறேன்? டாலரோட ஆப்போசிட் சைடு என்ன? ஓகே. இப்ப டாலர் அண்டோட ஆப்போசிட் சரிங்களா? அண்டோட ஆப்போசிட். அண்டோட தான் கேட்டிருக்கேன். அப்ப ஹேஷ் வச்சு சால்வ் பண்ணோம்னா டாலர் சரியா? இங்க வந்து ஒரு பிளஸ் இருக்கு இல்லையா? அடுத்தது அப்ப இதை வச்சு நீங்க சொல்லிடலாம் சரியா? அடுத்தது பர்சன்டேஜா இருக்கு. அப்ப இதோட ஆப்போசிட் ஹேஷோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? அண்டு தான் வரும் சரியா? சரி, டாலர். ஓகே, கிளியர். அண்டோடது ஹேஷா. ஓகே, கிளியரா? கிளியர் சார். கிளியர் சார். இப்ப இதுல ஒண்ணுமே கிடையாது சரியா? இதுவே இதெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னா அப்படியே பக்கத்துல கிணறு வந்தா போய் குதிச்சிடலாம் சொல்றேன் சரியா? சார் இதுவே இந்த டைஸ் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி கிடக்கும்ல. அதுதான் அடுத்த டைம். சார் அந்த Next ப்ரீவியஸ் one. நம்பர் ஃபோல்டிங். ஆமா சார் எழுதிக்கிறோம் சார். ஃபோல்டிங்லாம் இதை விட ஈஸியா தான் இருக்கும். ஆமா. அடுத்த நெக்ஸ்ட் டைப் அது பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓகே, அடுத்து இப்போ நீங்க பாருங்க இது எப்படி எல்லாம் வரலாம்னா. ஹேஷ் சார் ஹேஷ் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரியா? இது எப்படி எல்லாம் வரலாம்னா இங்க ஒன்று வரும் இல்லையா? இங்க 1 2 3 4 5 6 இது ஒரு டயக்ராம் சரியா? இப்ப இங்க கொடுத்திருக்கிறது ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். அடுத்தது இது எப்படியெல்லாம் வந்து மேல இன்னொன்னு வரும். ஓகே, 2 3 4 5 6 சரியா? 1 2 3 4 5 6 இருக்கலாம். ஒன் 2 3 4 5 6 சரிங்களா? இப்போ இப்படி டயக்ராம் இருக்குன்னா இதுல ஆப்போசிட் டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சரியா? ஒரு
அதாவது இந்த 2 1 2 3 4 4 5 6 இருக்கு இல்லையா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதோட அட்ஜஸ்டன்ட் சைடு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா வராது. அப்ப இதோட ஆப்போசிட் எப்படி இருக்குன்னா 2க்கு 3 ஆப்போசிட் கண்டிப்பா வராது. இதை மடக்கு ஃபோல்ட் பண்ணும்போது இது மேல வரும், இதுவும் மேல வரும். கரெக்டா? அப்ப 2ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா இந்த 2ஓட ஆப்போசிட் 5ஆ இருக்கும் ஒரு சைடை விட்டுட்டு. சரியா? 2ஓட ஆப்போசிட் என்ன? 5ஆ இருக்கும். சரியா? 3ஓட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். சரியா? 1ஓட ஆப்போசிட் எப்படி இருக்கும்? 4ஆ இருக்கும். இதுதான் கான்செப்ட். இப்படி இருக்கும்போது ஓகேவா? ஒரு லைனா இருக்கும்போது. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து இங்க இதை எடுங்க. இதுல பார்க்கும்போது இதோட ஆப்போசிட் என்ன சொல்லுவீங்க? 1 2ஓட ஆப்போசிட் 2ஓட ஆப்போசிட் 4ஆ இருக்கும். சரியா? 3ஓட ஆப்போசிட் 5ஆ இருக்கும். வெளியே நீட்டிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து 1ஓட ஆப்போசிட் 6ஆ இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு ரோ வைஸ்ல கொடுக்குறாங்கன்னா இப்படி இருக்குன்னா, சரிங்களா, ஒரு 4 சைடு வந்து பிரிக்கிறாங்கன்னா இப்போ 1 2 3 4னா 1ஓட ஆப்போசிட் 3ஆ இருக்கும், 2ஓட ஆப்போசிட் 4ஆ இருக்கும் பிரிக்கும் போது. சரியா? கிளியரா? சரி, இப்ப மூணாவதுல இருக்குல்ல அதுனா மூணாவது பாருங்க. இப்போ 1ஓட ஆப்போசிட் பார்த்தோன்னா நமக்கு 3 1ஓட ஆப்போசிட் 3ஆ இருக்கும். 4ஓட ஆப்போசிட் 6ஆ இருக்கும். அப்ப இது 2ஓட ஆப்போசிட் 5ஆ இருக்கும். ஓகே, 2ஓட ஆப்போசிட் 5ஆ. புரியுதா? ஓகேவா? வேற அப்போ இப்ப இதுல எது சரியா? அட் டாலர். சரியா? ஸ்டாரோடது பர்சன்டேஜ், ஆஷோடது பிளஸ்ஸா இருக்கும். சரியாப்பா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு டயக்ராம் தான் வரையணும். சரியா? மாத்தி வரைச்சிட்டுனா ஆமா சார், 7 சைடு இருக்கு. ஓகே. இப்போ இதுதானே 1 ஓகே நம்பர் எழுதிடுறேன். இப்படி வந்து 1 2 3 4 5 6 எப்படி இருக்கு? இதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும்? 1ஓட ஆப்போசிட் 3, 1ஓடது 4, 2ஓடது 5, 3ஓடது 6. 2 வந்து 5 வரும். 1ஓட ஆப்போசிட் 4 சார். 3 ஆப்போசிட் 6 சார். 3ஓட ஆப்போசிட் 6, 2ஓட ஆப்போசிட் 5. சரியா? ஓகே, வெரி குட். இப்போ என்னன்னா இது இப்படி வரும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் என்னவா இருக்குன்னா, ஓகே எடுக்கிறேன். சரியா? 1ஓட ஆப்போசிட், சரி இதுக்கு ஆப்போசிட் 1ஓட ஆப்போசிட் 4ஆ இருக்கும். சரியா? அடுத்து 3ஓட ஆப்போசிட் 3 எடுத்தோம்னா வெளியே 6ஆ இருக்கும். சரியா? 2ஓட ஆப்போசிட் 5ஆ இருக்கும். 2ஓடது இப்படி போகும் 5 1 4 3 5. ஓகே. 2 1 4 புரியலங்க சார். இந்த டயகிராம் அந்த ஒரு கேப் விட்டு தான் வரும். ஒரு கேப் விட்டு தான்ப்பா ஆப்போசிட் டைரக்ஷன் வரும். சரிங்களா? இப்போ இது வந்து இங்க கரெக்டா 1 2 3 நீங்க வரைங்க. வரைஞ்சு எடுக்கும்போது இப்போ ஃபர்ஸ்ட் 1 2க்கு 3 வெளியே ஆப்போசிட் வராது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 1 2 3ல இந்த 1க்கு 4 தான் ஆப்போசிட் வரும் இந்த மாதிரி வரும்போது. ஓகே சார். சரிங்களா? அதாவது டாப் பாட்டம். அடுத்து 2 பாத்தீங்கன்னா 2க்கு ஆப்போசிட் 5 ஒரு கேப் விட்டுட்டு. சரிங்களா? அடுத்தது 3ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா 6ஆ இருக்கு. டாப் பாட்டம் பாருங்க.
சரியா? இதுல எப்படி யோசிக்கலாம்னா டாப் பாட்டம், இது டாப்ல இருக்கு, இது பாட்டம், இது டாப்ல இருக்கு, பாட்டம். சரியா? இது டாப் பாட்டம் அந்த மாதிரி யோசிங்க. 2 5 மட்டும் தான் சைடு என்ன? சைடுல மீதி வந்து ஆப்போசிட் வரும். அதாவது டாப் பாட்டம்ங்கிற மாதிரி யோசிச்சா போதும். சரியா? ஓகே. ஓகேவா? ஓகே சார். And என்ன வரும்? இப்போ இது தெரியும். முன்னாடி இருக்க சேம் சம் தானங்க சார் இது? அதே சம்மா? ஆமாங்க சார், சிம்பிள் மட்டும் தாங்க சார் மாறி இருக்கு. அண்ட் சார் ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் வருதுப்பா? and ஓகே சரிங்களா? அப்ப இதோட ஆப்போசிட் பர்சன்டேஜ் ஆஷா இருக்கு, ஸ்டார் பாத்தீங்கன்னா டாலரா இருக்கு, அண்ட் பாத்தீங்கன்னா பிளஸ்ஸா இருக்கு இல்லையா? அப்ப கொஸ்டின் பிளஸ் கேட்டா அண்ட். சரி ஓகே, இதை ட்ரை பண்ண. நெக்ஸ்ட் முன்னாடி சம்மா. ஓகே ஆஷ் சார் ஆன்சர். எஸ் சார். எஸ் பா. சார் முன்னாடி சொன்ன போன சம்மா. ஓகே சார் நீங்க செப்பரேட்டா மேக்ஸ் சேனல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எதுப்பா? யூடியூப்ல ஏதாவது சேனல் இருக்கா உங்களுக்கு மேக்ஸ்க்கு? மேக்ஸ்க்கு சேனல் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தேன், எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ புதுசா போடலான்னு இருக்கேன். அப்படியா? அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிப்பா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது இருக்கும். ஸ்டார்ட் பண்ணனும்னா சப்ஸ்கிரைபர் நாங்க இருக்க சார், கவலைப்படாதீங்க சார். ஏன் தெரியுமா சார்? எஸ் நான் வந்து இல்ல நான் வந்து இல்ல ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல எடுக்கலாம்னு இருந்தேன். கொஞ்சம் டைம் தான் வந்து கிடைக்க மாட்டேங்குது, அதனாலதான் வந்து எல்லாம் பார்க்கணும், எடிட்டிங் பார்க்கணும், வீடியோ. எனக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்கலாம், உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாங்கிறது என்ன நான் நினைச்சேன். ரெண்டுமே வந்து டெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே எக்ஸ்பிளனேஷன் அதுல கொடுக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் வந்து யோசிச்சேன். கொஞ்சம் டைம் தான் வந்து செட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் கண்டிப்பா பண்ணுவேன் சார். கரெக்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் சார். கரெக்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் போடுங்க சார். சரி எஸ் பாக்குறேன் என்னன்னு நான் பார்த்து உங்களுக்கு என்ன கண்டிப்பா ஹெல்ப் பண்ணேன். என்னன்னா வந்து நான் கண்டிப்பா பண்றேன், அப்லோட் பண்றேன். உங்களுக்கு சயின்ஸ் கூட நான் வந்து கொஸ்டின்ஸ் நான் தனியா கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரி அது கூட அப்லோட் பண்ணி விடுறேன்னு சொல்றேன். சரியாப்பா? கண்டிப்பா வந்து நீங்க பாஸ் பண்றதுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன் சொல்றேன். சரியா? என் சைட்ல இருந்து கண்டிப்பா வந்து பண்ணுவேன்னு சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் ரீசெண்டா குரூப் டி இது இஷ்யூ ஏதோ போயிட்டு இருந்தது சார், ஆர்ஆர்பி கேஸ் சார். 28th ரிசல்ட் வர்றதா சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லப்பா, ஆக்சுவலி எக்ஸாம் தான் தள்ளி போயிடுச்சு. இந்த லோகோ பைலட்டோட எக்ஸாம் பாத்தீங்கன்னா அதான். ஓகே, இதை முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு அதை பேசிக்கலாம். ஆமா விட்டுருக்காங்கப்பா, நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. சரியா? அது கேன்சல் ஆகலப்பா, எக்ஸாம் வந்து தள்ளி போயிருக்கு. எக்ஸாம் வந்து ஏதோ சர்வர் ப்ராப்ளம்ங்கிறதுனால ஆமா சார் எக்ஸாம் தள்ளி வச்சுட்டாங்க. அதான் இந்த லோகோ பைலட்டோட தான் அது. பேப்பர் 2, அதாவது 2 எக்ஸாம் இருக்கு இல்லையா, CBT 2. இதுல என்ன ஆன்சர் பண்டோடது? ஓகே இப்போ இத சால்வ் பண்ணுங்க. தள்ளி பண்ணாலும் நம்ம எக்ஸாம் தள்ளி போமா சார்? எக்ஸாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும்பா, கொஞ்சம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் டைப் இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வந்து இன்னும் NTPC முடியலப்பா. NTPC எக்ஸாம் எல்லாம் வச்சு
அதுக்கப்புறம் தான் வந்து குரூப் டி வரும். அப்ப நீங்க தாராளமா நல்லாவே படிக்கலாம் சொல்றேன். நல்லா பிராக்டிஸ் பண்ணலாம். சரியா? ஆப்ஷன் பி. பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நெக்ஸ்ட் டைப் இது. சரியா? ப்ரீவியஸ் சம்முக்கு ஆன்சர் சொல்லலைங்க சார். ப்ரீவியஸ் சம்முக்கு அண்ட் இங்க பாருங்க, அண்டோட ஆப்போசிட் என்ன வரும்? ஹேஷ். டி. சார் அண்ட் தானே பி. சரிங்களா? அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா கொஸ்டின் செட் பண்ண நினைச்சான்னா இந்த மாதிரி சம் தான் வந்து செட் பண்ணுவாங்க. சரியா? இங்க பாருங்க, கொடுக்கப்பட்ட காலை கோடுகளுடன் மடிப்பதன் மூலம் உருவாக்கக்கூடிய பகடையை தேர்ந்தெடுக்கவும். அந்த ஃபோல்டிங் அந்த ஸ்ட்ரைட்டா இருக்கிறத வச்சே கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்ப இங்க வந்து அவன் வந்து இப்போ ஓகே, இப்ப நமக்கு இதுல இருந்து எது எது ஆப்போசிட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எது எது ஆப்போசிட்? 4 ஓட ஆப்போசிட் 4 ஆப்ஷன் 1 சார், 4 6 க்கு 2, 5 க்கு 3 சார். 6 க்கு 2, 5 க்கு 3. 5 ஓடது 3. சரியா? 5 ஓடது 3 இருக்கு. சரியா? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 4 1 2 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 1 2ங்கிறது, அப்ப நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, ஆப்போசிட். சரியா? 4 ஓட ஆப்போசிட் 1 நமக்கு ஆன்சர். சரியா? 4 ஓட ஆப்போசிட் 1 இருந்தா இந்த 4 ஓட ஆப்போசிட்ல தான் 1 இருக்கும். அந்த 1 நமக்கு விசிபிள் ஆகாது. சரியா? அப்ப இங்க வந்து 1 வந்து அட்ஜசன்ட் சைட்லயே கொடுத்துருக்கான். அப்போ இங்க அட்ஜசன்ட் சைடுனா என்ன? கண்டிப்பா 4 ஓட ஆப்போசிட் வந்து இப்படி இருக்குன்னா, இந்த டைஸ்ல 4 1 இருக்குன்னா, சரியா, 4 ஓட ஆப்போசிட் 1 கண்டிப்பா வராது. ஆனா நமக்கு இங்க கொடுத்துருக்கிற டைஸ் பாத்தீங்கன்னா, இது ஸ்பிளிட் பண்ண டைஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? 4 ஓட ஆப்போசிட் 1 இருக்கு. சரியா? அப்ப இது வராது சொல்லலாம். சரியா? அடுத்தது வேற வேற செகண்ட் ஒன் என்ன வரும்? 4 ஓட ஆப்போசிட் 3 சார். செகண்ட் தான் சார் ஆன்சர். செகண்ட் தான் சார் ஆன்சர். செகண்ட் தான் ஆன்சர். ஓகே, இப்போ 1 ஓட ஆப்போசிட் கண்டிப்பா இதுல வந்து தெரியாத நம்பர் என்னென்ன? 4 வந்து தெரியல. அடுத்தது 2 தெரியல. அடுத்தது 5ம் தெரியல. சரி, அப்போ 1 ஓட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன வரலாம்? 1 ஓட ஆப்போசிட் 4 இருக்கலாம். சரியா? 4 வரும். அதே மாதிரி 5 ஓட ஆப்போசிட் 3 வரலாம். சரியா? அதே அடுத்தது என்ன? 6 ஓட ஆப்போசிட் 2 வரலாம். இது வந்து கரெக்டா வர சான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்த ஆப்ஷன் பாருங்க, 1 ஓட ஆப்போசிட் 5. 1 ஓட ஆப்போசிட் 5 சாரி, இந்த இடத்துல பாருங்க 1 5 6ன்னு கொடுத்துருக்காங்களா? சரியா? 1 5 6ல பாத்தீங்கன்னா இதுல தெரியாத நம்பர் எது? இதுல தெரியாத நம்பர் எது? 4 தெரியல. அடுத்தது 3 தெரியல. 2மே தெரியல. அப்ப இது மூணுமே வந்து ஆப்போசிட் சைடா இருக்கலாமா? அப்ப 1 ஓட ஆப்போசிட் 4 வரலாம், அது ட்ரூ. அடுத்து 6 ஓட ஆப்போசிட் 2 வரலாம், அதுவும் ட்ரூவா இருக்கலாம். அடுத்து 5 ஓட ஆப்போசிட் 3 வரலாம், இதுவும் ட்ரூன்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது டி எடுங்க. வராது. டி பாத்தீங்கன்னா நமக்கு 2 3 6 எது தெரியல? எந்த நம்பர் தெரியல? 4 தெரியல, 5 தெரியல, 1 தெரியல. கரெக்டா? 2 6 அட்ஜசன்ட் ஹோம். 2 6 இங்க பாருங்க, 2 6 பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் 2 ஓட ஆப்போசிட் தான் 6 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 6 அட்ஜசன்ட் சைடா இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அப்ப கண்டிப்பா இது வந்து தப்பான டைஸ். சரியா? அப்போ ஆப்ஷன் பியும் சியும் கரெக்ட். அப்ப எது சூஸ் பண்ணலாம்? ஆப்ஷன் டி, ஒன்லி பி அண்ட் சி ட்ரூ. சரியாப்பா? இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க வைப்பாங்க. சரியா? டைஸ் இந்த கிளாஸ் மட்டும் தானே சார்? புரியல. டைஸ் இந்த ஒரு கிளாஸ் தானே, முடிஞ்சிச்சு இல்ல? முடிஞ்சு அடுத்த டாபிக் ஆரம்பிக்க போறேன். டைம் 10 தானே இருக்கு. அவ்வளவுதான். இது டைஸ் எல்லாம் இவ்வளவுதான்ப்பா. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரீசனிங் எல்லாம் ஒரு 45 minutes 50 நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும் சொல்றேன். பிராக்டிஸ் பண்றதுக்கு நான் வந்து கொஸ்டின் சென்ட் பண்றேன்னு சொல்றேன். சரியா? அது பண்ண கான்செப்ட் இவ்வளவுதான். இதுல இருந்து தான் வந்து கொஸ்டின் கேட்பான்னு சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் சார். ஓகே சார்.
அப்ப இதுல என்ன சொல்லலாம்? ஏவோட ஆப்போசிட் சி, டியோட ஆப்போசிட் எஃப். சரியா? ஏவோடது சியா இருக்கும், டியோடது எஃப்ஆ இருக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன? பி. பியோட ஆப்போசிட் என்ன? ஏஆர். சரியா? ஏ சார் ஆன்சர். எஸ் சார், ஏ சார். ஓகேவா? அப்ப ஏவோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா சி, பியோட ஆப்போசிட் ஏஆர் இருக்கு. அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நல்லா கவனிங்க. செலக்ட் த பாக்ஸ் that cannot be formed by folding the given unfolded box. இதுல இருந்து பண்ண முடியாத ஒரு பாக்ஸ் என்ன அப்படிங்கறதுதான். அப்போ ஆப்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்ஷன்ல கொடுத்துருக்கான், இந்த ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கான். சரியா? அப்போ ஃபோல்ட் பண்ணதுல பண்ண முடியாத பாக்ஸ் எதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா இ, சரியா, எஃப் சி, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இஎஃப்சிங்கிறது ஆப்போசிட். பாருங்க, இஎஃப்சிங்கிறது ஆப்போசிட் இல்லையா? அப்ப கண்டிப்பா இதோட ஆப்போசிட் ஏடி பியா இருக்கலாம். அடுத்து இடிஏன்னு இருக்கு, இடிஏ. அப்ப இடிஏல பாத்தீங்கன்னா சிஎஃப்பி, சிஎஃப்பிங்கிறது நமக்கு ஆப்போசிட் சைடா இருக்கு. இங்க இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ ஈன்னு எடுத்துக்கோ. சரியா? ஈயோட ஆப்போசிட் பி இங்க கொடுக்கல, இங்க இந்த சைட்ல வரவே இல்லை. அடுத்து டி எடுத்துக்கோ, டியோட ஆப்போசிட் எஃப் தான் இருக்கு, எஃப் இங்க கொடுக்கல, அப்போ கரெக்ட் தான். ஏவோட ஆப்போசிட் சி, சியும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதானே இது, சரி. ஓகே, ஏவோட ஆப்போசிட் சி கொடுக்கல. சரி, அப்ப இது வந்து ஃபோல்ட் பண்ணலாம். சரியா? இது இப்படி ஃபோல்ட் பண்ண இந்த டைஸ் கிடைக்கும் நமக்கு. சரியா? அதே மாதிரி இந்த ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா சி, சியோட ஆப்போசிட் ஏ, அடுத்து பியோட ஆப்போசிட் இ, டியோட ஆப்போசிட் எஃப். சரியா? இது மூணுமே வந்து இங்க விசிபிள் ஆகல. அப்ப இதுவும் ஃபோல்ட் பண்ணலாம். சரியா? அப்ப இந்த டயக்ராம் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எடுங்க. இப்ப பிஇசின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பிஇசின்னா நமக்கு கொடுக்காத லெட்டர் எது? சரிங்களா? கொடுக்காத லெட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா எதுப்பா? ஏ எஃப் டி, ஏஎஃப்டின்னு இருக்கு. சரியா? இப்போ பி பாத்தீங்கன்னா பியோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா நமக்கு பியோட ஆப்போசிட் இ. சரிங்களா? இ பார்த்தோன்னா இங்க இல்லவே இல்லை, ஆனா இ வந்து இங்க கொடுத்துட்டான். அப்ப இது வந்து கொடுத்துட்டானா இது தப்பா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி இந்த டைஸை வந்து, இந்த பெட்டியை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லலாம். புரியுதா? ஓகேவா? ஆன்சர் ஏ தானே சார்? ஏதான் ஆன்சர். cannot be, முடியாதது தானே கேட்டிருக்கான். உருவாக்க முடியாத பெட்டி. ஏன்னா அதான் ரீசன் என்னன்னா, இப்போ பியோட ஆப்போசிட் என்ன? இ. அப்ப பியோட ஆப்போசிட் ஈங்கிறது விசிபிள் ஆகுது. சரியா? அட்ஜசன்ட் சைட்லயே வருது. அப்ப இது தப்புன்னு சொல்றேன். மத்த இது பில உள்ளது கரெக்டா இருக்கு. ஈக்குவலுக்கு எது அதுல இது வந்து ஃபோல்ட் பண்ணலாம். சரி, இந்த பெட்டியை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம், இந்த மாதிரியும் ஃபோல்ட் பண்ணலாம், இந்த மாதிரியும் ஃபோல்ட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா பியோட ஆப்போசிட் ஈயா இருக்கு, ஆனா பியோட ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட் சைடா வந்திருக்கு. அப்ப இது தப்பான பண்ணிருக்காங்க, ஃபோல்ட் பண்ணிருக்காங்க. ஃபோல்ட் பண்ண முடியாத ஒரு பெட்டியா இருக்கும். சரியா? ஓகேவாப்பா? ஓகே, இப்போதும் சொல்றேன். சரியா? அப்ப இந்த மாதிரி வந்து next topic, number series. ரீசனிங்ல நம்பர் சீரியஸ் கொடுப்பாங்க. சரியா? இதுல வந்து இந்த டாபிக் சால்வ் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சிம்பிளிஃபிகேஷன்ல என்னென்ன படிச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன படிச்சிருக்கோம்?
ஸ்கொயர் ரூட்லாம் ரொம்ப முக்கியம். நான் அங்க சொன்ன விஷயங்கள் இங்கதான். சரியா? இப்ப இந்த டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் சால்வ் பண்றதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டிப்பா தெரியும். ஸ்கொயர் மியூட் பண்ணுங்க. பிரைம் நம்பர் சாமியும் கேக்குது. ஸ்கொயர் கியூப் சரிங்களா? ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் சரியா? இது கண்டிப்பா ஸ்கொயர் ரூட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 30 வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? 30 வரைக்கும் படிக்கணும். கியூப் பாத்தீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? 20 வரைக்கும் கண்டிப்பா வந்து அந்த நம்பரை பத்தி தெரியணும்னு சொல்றேன். அடுத்து டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி டிஃபரன்ஸ் வச்சு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அடிஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் டிவிஷன் மிக்சடு சரியா? மிக்சடு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்தது வேற என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா பவர் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. பவர் யூனிட் டிஜிட் இதுல வராது. பவர் கான்செப்ட் என்னன்னா 2 power 1 2 square 2 cube 2 power 4 2 power 5 இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. சரியா? டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிரைம் நம்பர்ஸ் கேட்பாங்க. பிரைம் நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர் பிரைம் நம்பர் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பிரைம் நம்பர் பாத்தீங்கன்னா 1 to 100 வரைக்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் எதுங்கிறது தெரிஞ்சு வச்சுங்க. சரியாப்பா? டிஜிட்ஸ் யூனிட் டிஜிட் சம் ஆஃப் த டிஜிட் கேட்பாங்க. சரிங்க? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா இந்த சம் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல ஸ்கொயர் கியூப் எல்லாம் வரும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா வந்து கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்றேன். இந்த நம்பர் சீரியஸ் வந்து கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கும் பார்க்க. ஓகேவா? நான் 1 by 1 இதுல கேட்கக்கூடிய டைப்ஸ் எப்படிங்கிறது வந்து சொல்றேன். அப்ப அதை வச்சு இப்ப இதுதான் வருங்கிறது. பட் டைஸ் வந்து நம்ம ஒரு 3 கான்செப்ட் பார்த்தோம். சரியா? கரெக்டா? நம்பர் வச்சு யூஸ் பண்ற மாதிரி, லெட்டர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி, கலர் யூஸ் பண்ற மாதிரி. சரியா? இப்ப பிரிச்சு இல்லையா ஸ்பிளிட் பண்ணி அந்த டைஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஃபோல்ட் பண்ற மாதிரி கான்செப்ட். இது இவ்வளவுதான். இதுல இருந்து கொஸ்டின் செட் பண்ணுவான்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நம்பர் சீரியஸ் பாத்தீங்கன்னா இதுதான் வருங்கிறது சொல்லவே முடியாது. அவன் என்ன லாஜிக் வேணாலும் அப்ளை பண்ணுவான்னு சொல்றான். சரியா? அப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. சரிங்களா? அப்ப எப்படி எல்லாம் கேட்கிறாங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இதுல இருந்து படிக்கலாம் சொல்றேன். சரியா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைப் 1 அப்படிங்கறது வச்சுக்கோ. சரியா? 0 7 26 63 நெக்ஸ்ட் நம்பர் என்ன? Uh, 124. வெரி குட். எஸ் ஃபார் 120 இருந்து 1 மைனஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப இது என்னன்னா இப்ப இங்க பாருங்க கியூப் ரூட் அப்படிங்கிறது. இப்ப கியூப் ரூட் தெரியும் இல்லையா? 1 cube 1 2 cube 8 3 cube 27 64 அடுத்து 125 அடுத்து 216 அடுத்து 343 நெக்ஸ்ட் அடுத்து 512 அடுத்து 729 வெரி குட் 729 1000 இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? 1331 ஓகே பாப்பா 1728. இப்ப இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா சரியா? இப்ப இந்த நம்பர் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னங்கிறது கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. சரியா? அப்ப இதுல என்னன்னா கியூப் சரியா? கியூப் -1 சரியா? அப்ப எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கான்னா 1ல இருந்து ஆரம்பிச்சிருக்கான். 1 cube -1 1 cube -1 என்ன? 1 cube 1 0 சரியா? அடுத்தது 2 cube -1 7. அடுத்து என்ன வரும்?
3 3 cube cube minus 1 26. 4 cube minus 1 minus 60. அடுத்தது அப்ப 1 2 3 4 என்ன நம்பர் வரும்? அடுத்து 5 cube minus 1. சரிங்களா? அப்ப இதுதான் லாஜிக். சரியா? அப்ப இந்த லாஜிக் வந்து எப்படி வேணாலும் வரலாம். சரியா? அத நம்ம ஓவரால் டாபிக் படிச்சுட்டு ஸ்கொயர் கியூப் இந்த பவர் கான்செப்ட் இதெல்லாமே வந்து படிச்சு அப்ளை பண்ற மாதிரி ஒரு டாபிக். சரியா? அப்போ 5 கியூப்ங்கிறது 125 minus 1 எடுத்தோம்னா என்ன ஆன்சர்? 124. இதுதான் ஆப்ஷன்ல செட் பண்ணிருப்பாங்க. சரியா? அப்ப இந்த லாஜிக் பாத்தீங்கன்னா கியூப் சரியா -1 இருக்கலாம். சரியா? -2 இருக்கலாம், -3 இருக்கலாம், -4 இருக்கலாம். ஓகேவா? கியூப். அடுத்து கியூப் +1 இருக்கலாம், +2 இருக்கலாம், +3 இருக்கலாம், +4 இருக்கலாம். ஓகேவா? புரியுதாப்பா? இப்ப இந்த லாஜிக் வந்து மாறும்னு சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் ஒரு நம்பர் எழுதுறேன்னு இதை சொல்லுங்க பார்க்கலாம் என்ன வரும். 3 10 29 66 question mark. So cube plus 2 answer. 130 sir. ஆன்சர் என்ன வரும்பா? 130. So 127. 127 sir. 120. 127. 120 127. 127. ஓகேப்பா. 3 10 29 63. சரியாப்பா? அப்ப என்னன்னா இங்க பாருங்க 1 கியூப் சரியா? 1 கியூப் என்ன பண்ணிருக்காங்க? Airport. பிளஸ் Airportரா 127 சார். எல்லாமே ஏர்போர்ட்ல இருக்கீங்க. மியூட் பண்ணுங்க bro. ஏர்போர்ட் எங்கடா? யாரா சொன்னா? கேட்டியா பக்கத்துல எங்க ஏர்போர்ட்? நிதிஷ் கொஞ்சம் மியூட் பண்ணுங்களேன். டூ கியூப் பிளஸ் 2 சரியா? 3 கியூப் பிளஸ் 2. இப்ப பாருங்க 1 கியூப் 1 பிளஸ் 2 3 கிடைக்குது. 2 கியூப் 8 8 பிளஸ் 2 10. 3 கியூப் பிளஸ் 2 29. அப்ப இங்க என்ன வரும்? 4 கியூப் பிளஸ் 2 64 பிளஸ் 2 66. அடுத்து என்னப்பா வரும்? 5 கியூப் பிளஸ் 2 தானே வரும். சரியா? அப்ப 5 கியூப் 125 பிளஸ் 2 127. சரியா? அப்ப இது வந்து ஃபுல்லாவே வந்து கியூப் வர மாதிரி நான் வந்து சம்ம எழுதுறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் -1 5 23 59. நெக்ஸ்ட் நம்பர் இது சார் அது -1ங்களா சார்? -1மா. -1 5 23 59. சார் 121. 121. என்ன லாஜிக் சொல்லுங்க சார். இது -1னா அங்கிட்ட 2, 5னா அங்கிட்ட 3 கோடி இருக்கு, அதுல 4 கோடி இருக்கு. -5. இப்ப இங்க நம்ம ஒரு லாஜிக் சொன்னோம் இல்லையா? அந்த 1 cube -2 2 cube -3 3 cube -4. அதுதாங்க. வெரி குட். சரி, அந்த லாஜிக் கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். சரியா? அப்போ 1 கியூப் -2 1 கியூப்ங்கிறது என்ன? 1 -2 -1 கிடைக்குதா? அப்போ 1 கியூப் -2. அடுத்து இங்க 5 வந்திருக்கு. அப்போ 5 வந்தா 2 கியூப். இது எப்படி எழுதலாம்? 2 கியூப் மைனஸ் 2 கியூப்னா 8. சரியா? அப்ப 8ல இருந்து எதை லெஸ் பண்ணோம்? 3 லெஸ் பண்ணாதான் 5 கிடைக்கல. 8 - 3 5. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? அப்ப 2 கண்டுபிடிச்சாவே நமக்கு இதுல இருந்து ஓரளவு அந்த லாஜிக் இதுதான் வருங்கிறது
சொல்லிடலாம். சரியா? அப்ப 1 கியூப், இங்க 2 கியூப், 2 3ன்னா அடுத்தது என்ன? 2க்கு அடுத்து என்ன? 3 3 கியூப், 2 3 அடுத்து என்ன வரும்? 4 4 அப்ளை பண்ணி பாருங்க. அப்ப 3 கியூப் 27 மைனஸ் 4 எவ்வளோ? 23 தானே. அடுத்து 4 கியூப் மைனஸ் 5, அடுத்து 5 கியூப் மைனஸ் 6. 5 கியூப்ங்கிறது 125 மைனஸ் 6னா என்ன ஆன்சர்? 119 இருக்கும். சூப்பர். ஓகேவாப்பா? ஓகே சார். ஓகே. Zero, 4, 18, 48, யார் கமெண்ட் பண்ணிருக்க? என்ன ஆன்சர் சொல்லுப்பா. யாரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க? யார்ப்பா? ஒன் போன சிம். ஓகே. Hundred, sir. சூப்பர்ப்பா. 100 கரெக்ட். ஆமா. ஸ்கொயரோட இன்டு தட் நம்பர். அப்படியா? Cube minus square. எஸ். அப்ப என்ன லாஜிக்னா வெரி குட். சரியா? இங்க பாரு, எக்ஸ் கியூப், அதாவது கியூப் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோ. சரியா? இது ஒரு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது சைட்ல நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? அதாவது கியூப் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணுங்க. 0, அப்ப 0 வருதுன்னா 1 கியூப் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்ப ரெண்டு ஒன்று தானே. 1 இது 1 1, அப்ப 1 மைனஸ் 1 0. சரியா? அடுத்தது 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர் என்ன வரும்? 8 மைனஸ் 4 4. வருது. ஓகேவா? அடுத்தது அடுத்த டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாருங்க. 18 இருக்கு. அப்ப என்ன வரும்? 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர். 27 9 எவ்வளோ? 18. ஓகேவாப்பா? அடுத்தது அப்ப அடுத்த லாஜிக் என்ன வரும்? சரியா? 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர். அப்ப இது எல்லாமே கியூப் வர மாதிரி தான் நான் வந்து சம்மா வந்து நம்பரை வந்து செட் பண்ணியிருக்கேன். சரியா? 64 60 லெஸ் பண்ண என்ன கிடைக்கும்? எவ்வளோ? 48. அப்ப அடுத்தது என்ன வரும்ப்பா? 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். 125 மைனஸ் 25 எவ்வளோ ஆன்சர்? 100. சரியா? அப்ப இதை சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. சரியா? நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே இந்த லாஜிக் இருக்கு அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டா அவன் எக்ஸாம்ல கேட்கும் போது ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகும்னு சொல்றேன். ஓகே இந்த லாஜிக் தான் வருது அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும்னு சொல்றேன். சரியா? அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். One 7 25 61 question mark.
121 sir. இது ஈஸி இல்லை. ஓகே ஓகேப்பா ஓகேப்பா, வெரி குட். 121 17 25 61 தான். இது இங்க பாருங்க, அதே தான். 1 கியூப் என்ன வருது? மைனஸ். அப்ப இங்க 1 வருதுன்னா, அப்ப 1 வரணும்னா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன கொடுத்தாகணும்? 0 கொடுத்தாகணும். கரெக்டா? அப்ப 0 கொடுக்கும் போதுதான் நமக்கு 1 கியூப் 1 மைனஸ் 0 1 தானே கிடைக்கும். ஓகே, அடுத்தது 2 கியூப் 8. ஆனா 7 வரணும்னா இங்க என்ன கொடுக்கணும்? மைனஸ். அடுத்து 3 கியூப் 27. மைனஸ் minus 2. மைனஸ் 2 இருக்கா? ஓகே, அடுத்தது 4 கியூப் மைனஸ் 3. அடுத்து 5 கியூப் மைனஸ் 4. சரியா? 125 4 பாத்தீங்கன்னா 120. ஓகேவாப்பா? அப்ப என்னன்னா என்ன லாஜிக்? கியூப் மைனஸ் ப்ரீவியஸ் நம்பர் இல்லையா? அதானே? 1 இருந்தா 0, 2 இருந்தா 1, 3 இருந்தா 2, ப்ரீவியஸ் நம்பர் அப்படிங்கிறது நோட் பண்ணி. ஓகே, ஃபைனல் கொஸ்டின் ப்ரீவியஸ் நம்பர். சரியா? இதுல நெக்ஸ்ட் 11 28 327. கொஞ்சம் காட்டுறீங்களா சார்? போன கொஸ்டின் எரேஸ் பண்ணிட்டோமா? ஒரே விஷயம் நான் தடவை சொல்றேன். கொஸ்டின் மார்க் என்ன நம்பருமா? 19 17 25 61 17 25 61. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டேன். அதாவது 1 கியூப் மைனஸ் 0, 2 கியூப் மைனஸ் 1, 3 கியூப் மைனஸ் 2, 4 கியூப் மைனஸ் 3. சரியாப்பா? 5 கியூப் மைனஸ் 4. ப்ரீவியஸ் நம்பர். கியூப் மைனஸ் ப்ரீவியஸ் நம்பர். அதான் லாஜிக். நெக்ஸ்ட் 11 28 327 464. சார் 5125. சூப்பர். 5125 5125 தான் ஆன்சர். பாருங்க என்ன லாஜிக். நோ லாஜிக். புரிஞ்சா? கிடைச்சதா? Sir. இங்க பாருங்க 11 1. சரியா? 1 இருக்கு. அடுத்தது 1 வந்து ஸ்கொயர் பண்ணா என்ன? 1. அடுத்து இது பிரிச்சிங்கன்னா ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா என்ன? 2 2 cube 8. சரியா? இப்படியும் வரலாம். இதுதான் வந்து சம் ஆஃப் த டிஜிட்னு சொன்னோம் இல்லையா? சம் ஆஃப் த டிஜிட்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட். சரியா? அப்ப டிஃபரன்ஸ் வச்சு கியூப் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியலன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான்னு அர்த்தம், இங்க அதுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு லாஜிக் அப்ளை பண்ணியிருக்கான். இப்போ இப்படி பிரிச்சோம்னா 3 கியூப் 27. அடுத்து 4 கியூப் 64. அடுத்து 5 125. ஓகேவா? ஓகே சார். அப்ப இது டாபிக் கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்படிதான் வருங்கிறது சொல்லவே முடியாது. எப்படி வேணாலும் வரலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு டாபிக்னு சொல்றேன். லாஜிக், கோடிங், டீகோடிங் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லாஜிக் தான் வருங்கிறது சொல்லவே முடியாது. ஆனா இதுக்குள்ளதான் இந்த கியூப், ஸ்கொயர் இதெல்லாம் படிச்சு ஏதோ ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கு. இப்ப இந்த மாதிரி எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க வந்து யோசிப்பீங்க, ஓகே இந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு அப்படிங்கிறது. சரியா? ஓகேப்பா, நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம் சொல்றேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. சார் எக்ஸாம் பத்தி சொல்லிட்டு போங்க சார். ஏதோ எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு.
சார் அந்த இது லோகோ, அதான் லோகோ பைலட் வந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்குப்பா. அதுல எலிஜிபிள் என்னன்னா நமக்கு நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சரிங்களா? டிப்ளமோ முடிச்சவங்க தான் பாத்தீங்கன்னா எலிஜிபிள். அந்த மெக்கானிக்கல், ஐசி அந்த மாதிரி வந்து கோர் சிவில் அந்த மாதிரி கோர் பேப்பர் வந்து ஐடி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடியும் இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? என்னன்னா இதுல எக்ஸாம் எப்படி சார்? சிபிடி 1, சிபிடி 2, சரிங்க, 2 எக்ஸாம் வரும். சிபிடி 1ல வந்து சிலபஸ் என்னன்னா நம்ம இங்க படிக்கிறோம் இல்லையா, ஆப்டிடியூட், ரீசனிங், சயின்ஸ், சரியா, ஜெனரல் ஸ்டடீஸ், சரியா, ஜெனரல் நாலேஜ் சொல்லுவோம். ஆப்டில இருந்து 20 மார்க் கேட்பாங்க. இது 25. இப்போ எவ்வளோ ஆச்சு? இதுல ஒரு சயின்ஸ்ல ஒரு 20, எவ்வளோ 65 டோட்டலா 75 மார்க் தான் சிபிடி 1. சரியா? அப்ப இங்க படிக்கிற இது 3மே அங்கேயும் வரும். ஆனா வந்து நீங்க குவாலிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் செக் பண்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கா? இருக்கு. 1/3 நெகட்டிவ் மார்க். எல்லா ஸ்டெனல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே நெகட்டிவ் மார்க். நம்ம டிஎன்பிசில மட்டும்தான் இல்ல, மீதி எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்றேன். யூபிஎஸ்சில இருந்து எல்லா ஆமா சென்ட்ரல் எக்ஸாம்லயும் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஆமா. இதுல வந்து நீங்க வந்து கட் ஆஃப் வந்து காஸ்ட் வந்து உங்களுக்கு காஸ்ட் வைஸா வந்து பிரியும்பா. சரியா? இப்போ மேக்சிமம் எபோவ் 50 எடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதலாம். இப்போ இதுல வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு 175 கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். சரிங்களா? ஆப்டி, ரீசனிங், இது மறுபடியும் கனெக்ட் 2லயும் வரும். சிபிடி 2லயும் ஆப்டிடியூட், ரீசனிங் வரும். இந்த பேப்பர்ல தான் வந்து நீங்க என்னன்னா மெக்கானிக்கல் பேப்பர் இல்லையா நீங்க சூஸ் பண்றது. இப்போ நீங்க என்ன டிப்ளமோ வந்து சிவில் முடிச்சிருக்கீங்கன்னா சிவில்ல வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து படிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நார்மலா வந்து 10th டிகிரி முடிச்சவங்க இல்ல 10th +2 முடிச்சவங்க இது எழுத முடியாது, எலிஜிபிள் கிடையாது லோகோ பைலட்டுக்கு. சரியாப்பா? டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லலாம். சரியா? டிகிரிலாம் வேஸ்ட். உங்களுக்கு தான் இப்போ யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேலயே பாத்தீங்கன்னா என்டிபிசின்னு சொல்லிட்டான். சரியா? நான் டெக்னிக்கல் போஸ்ட்னு கொடுத்துருக்கான் இல்லையா, அதெல்லாம் எலிஜிபிள். டிகிரி வேஸ்ட் எல்லாம் கிடையாதுப்பா. சரியா? டிகிரி முடிச்சா இது எல்லாத்துக்கும் டிஎன்பிசில இருந்து எல்லாமே எழுதலாம். குரூப் பிக்கு கட் ஆஃப் எவ்வளவுங்க சார் இருக்கும்? கட் ஆஃப் வந்து இப்போ இதுல வந்து என்னன்னா நார்மலைசேஷன் ஒரு பாட்டெல்லாம் இருக்குப்பா. என்னன்னா அப்படி சொல்றாங்க சார். அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு அதாவது 40 எக்ஸாம் வந்து 40 கொஸ்டின் பேப்பர் வெளியே வருதுன்னா ஒரு ஷிஃப்ட்ல இருக்கிறவனுக்கு ஈஸியா கொஸ்டின் கேட்கறான்னா அவன் 100 கொஸ்டின்ல வந்து 80 மார்க் வாங்கியிருக்கான், 80 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கான்னா. சரியா? இன்னொரு ஷிஃப்ட்ல வந்து ரொம்ப கொஸ்டின் வந்து டஃபா இருக்கு, அதுல பெஸ்டா வாங்கினவனே வந்து 60 மார்க்னா 60 கொஸ்டின்னா வந்து அந்த பேட்ச்லயே அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. என்னன்னா இந்த 60 கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். அது எவ்வளவு டஃபா இருக்கோ, அந்த எக்ஸாம் எவ்வளவு டஃபா இருக்கோ அதுல வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கானோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த மார்க் வந்து இப்ப இந்த ரெண்டையும் இப்ப இங்க நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நடந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கு இல்லையா, இது கூட கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? நார்மலைசேஷன் கட் ஆஃப்னா எடுப்பாங்களா சார் அடுத்த லெவலுக்கு? அப்போ நீங்க ஓவரால் பார்க்கும்போது ஆமாப்பா, ஓவரால் பார்க்கும்போது அவன் வந்து எல்லா ஷிஃப்ட்லயும் நடந்த எக்ஸாம பேஸ் பண்ணி ஃபைனலா ஒரு கட் ஆஃப் விடுவான். சரியா? அந்தந்த ஷிஃப்ட்ல எவ்வளவு மார்க் அதிகமா வாங்கியிருக்காங்கன்னு வச்சு உங்களுக்கு வந்து இப்ப நீங்க 60 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணிருப்பீங்க, ஆனா வந்து இன்னொரு ஷிஃப்ட்ல 80 கொஸ்டின் அட்டன் பண்ணி இங்க சொன்னதே தான் சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் 70